வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் ஸ்மார்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் சிவகாசி டைரக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். ஏற்றுமதிக்கான பொருட்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வரிசையிலும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மக்கள் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அங்கே என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அந்த வரிசையிலும் சரி, பல இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதன் வரிசையில் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மக்கள் ஏற்றுமதிக்கான என்னென்ன மாதிரி பொருட்களை எடுக்கலாம், சிவகங்கை மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் அங்கே என்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சிவகங்கை எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் உள்ள எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். ஸோ பார்ட் 1ல சில முக்கிய தகவல்கள் நீங்க பார்க்க போறீங்க. அதன்படி சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை சிவகங்கை, தேவக்கோட்டை, காரைக்குடி அப்படின்னு சொல்லி 3 மிக முக்கிய முனிசிபாலிட்டிஸ் நகரங்கள் இருக்கு. 9 முக்கிய தாலுகாக்கள் இருக்கு. 9 தாலுகாக்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை, காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பற்றூர், இளையான்குடி, காளையார்குறிச்சி, மானாமதுரை, திருப்புவனம், சிங்கம்புணரி. ஸோ இதெல்லாம் முக்கிய ஒரு 9 தாலுகாக்களா நீங்க பார்க்கலாம். இதை சுற்றி ஒரு 521 கிராமங்கள் இருக்கு. ஸோ 521 கிராமங்கள். ஸோ அதை வச்சு தான் இந்த பெரிய நகரங்கள் உருவெடுக்கிறாங்க. இதான் முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பார்க்கணும். இந்த கிராமங்களை வச்சு தான் சில முக்கிய நகரங்கள் பெரிய அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதன்படி இங்க உள்ள தாலுகாக்கள் இருக்கக்கூடிய மக்கள், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏற்றுமதிக்காக நீங்க வந்து பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியில உள்ள ஒரு ப்ராடக்டை எடுத்து செய்யணும், நம்ம பெரிய அளவுக்கு டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பல பேருக்கு என்ன அப்படின்னா, ஏற்றுமதி தொழிலில் ஈடுபடும் போது என்ன பொருள் செய்யணும் அப்படிங்கிறதா தெரியல. எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்க. எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, பணம் செலவழிக்கிறதுக்கு கூட ரெடியா இருப்பாங்க. ஏன்னா என்ன பண்ணணும்னு தான் தெரியாது. ஏன்னா அவங்கள சுற்றி என்ன கிடைக்குதுங்கிறது தெரியல. எதையோ விட்டுட்டு நம்ம எதையோ நினைச்சுக்கிட்டு இருப்போம். எங்கேயோ கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை நினைச்சுக்கிட்டு பேப்பர்ல படிக்கிறது, புக்ல பாக்குறது, டிவியில கேட்கறது, இதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பொருளை நினைச்சுக்கிட்டு இருப்போம். உங்களை சுற்றியே அற்புதமான ஏற்றுமதிக்காக உலக நாடுகள், எல்லா நாடுகளையும் வாங்கக்கூடிய பொருட்கள் உங்களை சுற்றியே இருக்கு. அதுதான் முக்கியம். அதை நீங்க அடையாளம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கான அடுத்த அடி எடுத்து வைக்கிறது ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான் அது. இதை தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இதுதான் முக்கியம், இதுதான் விஷயம், இதை வச்சுதான் எல்லாமே செய்ய போறோம். அப்படி செய்யக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ். இதை வச்சு நீங்க வந்து ஒரு அடுத்த கட்டம் நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், நம்ம ஊரை சுத்தி என்ன இருக்கு, நம்ம எந்த தாலுகாக்குள்ள இருக்கோம், என்னென்ன கிராமங்கள் சுத்தி இருக்கு, அங்க என்னென்ன விளையுது, என்னென்ன தயார் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை. பெரிய அளவுக்கு நடக்குது. நெல், சோளம், கம்பு, கேழ்வரகு, அப்புறம் வந்து மக்காச்சோளம், இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நடக்குது. ரைஸ் மில்லு அங்கே ஏகப்பட்டது இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தை சுத்தி ரைஸ் மில்லு. ஸோ அரிசி ஏற்றுமதி பண்ண நினைக்கிறவங்க ரைஸை வந்து ஒரு மிக முக்கிய ஒரு பொருளா நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாவட்டத்திலே கிடைக்குது. அரிசி ஏற்றுமதி பண்ண ஈஸியா நீங்க அதுல அரிசியில வந்து நீங்க ஏற்றுமதிக்கான ஒரு பொருளா தேர்ந்தெடுத்து ஒரு வெற்றி ஈஸியா அடைய முடியும். ஸோ அப்படிதான் நீங்க எடுக்கணும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை பொறுத்தவரை மக்காச்சோளம் அனுப்பலாம், ராகி அனுப்பலாம், மில்லட்ஸ் தயார் பண்ணி அனுப்பலாம், சோளம், கம்பெல்லாம் கிடைக்குது. ஸோ இதை நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா அக்ரிகல்ச்சர் லெவல்ல நீங்க பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காயர் ப்ராடக்ட்ஸ், காயர் பித்து தயார் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் நிறைய இருக்கு. காயர் ஃபைபர், காயர் மேட்டு, காயர்ல இருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய தயார் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. ஸோ அதை நீங்க ஒரு முக்கிய பொருளா நீங்க ஏற்றுமதிக்கான வாய்ப்புள்ள பொருளா நீங்க அதை பார்க்கலாம். அடுத்து சார்கோல், அதற்கான வாய்ப்பும் பிரமாதமா இருக்கு பல நாடுகள்ல சார்கோல். ஸோ அது பார்க்கலாம். இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், பெரிய அளவுக்கு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் யூனிட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய
ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய இருக்கு, யூனிட்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்ஸ், பேப்பர் பிளேட்டு, பேப்பர் கப்பு, பேப்பர் பேக், இதெல்லாமே அந்த மாவட்டத்தில் தயார் பண்றாங்க. யூனிட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுவும் நீங்க ஏற்றுமதிக்காக நீங்க தேர்ந்தெடுக்கலாம். டைல்ஸ், டைல்ஸ் நம்ம வீட்டில் போடக்கூடிய டைல்ஸ், அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை, ஸ்நாக்ஸ் நிறைய அங்கே ஒரு தயார் பண்றாங்க. பிஸ்கட்ஸும் சரி, ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாமே தயார் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் நீங்க எடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராசஸிங், காய்கறிகள் அனுப்பலாம், ஃப்ரூட் ப்ராசஸ் பண்றாங்க, டொமேட்டோ இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸ் நிறைய இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பிரிக்ஸ், ஃபேவர் பிளாக்கு, பிரிக்ஸ் செங்கல், கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே தயார் பண்றாங்க. ஸோ அதுவும் நீங்க வாய்ப்பாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மெழுகுவர்த்தி தயார் பண்ற யூனிட்ஸ் நிறைய இருக்கு, கேண்டில்ஸ். இப்படிதான் நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க பார்க்கணும். இதெல்லாம் வந்து தயார் பண்ற யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா நீங்க தயார் பண்றீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து நீங்க வாங்கி ஏற்றுமதிக்கு நீங்க செயல்படுத்த முடியும், வாங்கி விற்க முடியும், ஒரு சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும், இல்ல வாங்கி பக்கத்து மாவட்டத்தில் விற்க முடியும், தமிழ்நாடு ஃபுல்லா விற்க முடியும். ஸோ உங்களை சுத்தி வாய்ப்புகளை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆர்கானிக் மேனூர், இயற்கை உரங்கள் தயார் பண்ற யூனிட்ஸ் நிறைய இருக்கு, தயார் பண்ணி நீங்க அனுப்பலாம், இதெல்லாம் வாங்கி அனுப்பலாம். அப்புறம் ஜுவல்லரிக்கான யூனிட்ஸ் நிறைய இருக்கு. அது கவரிங் ஜுவல்லரி ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஆகட்டும், ஸோ அதற்கான யூனிட்ஸ் நிறைய இருக்கு. அரிகானட் பிளேட், பாக்கு மணி தட்டு உற்பத்தி நிறைய பண்றாங்க. டெக்ஸ்டைல்ஸ் யூனிட்ஸ் நிறைய இருக்கு, சேலைகள், புடவைகள், கார்மெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸ் நிறைய இருக்கு. கெர்கின்ஸ் தயார் பண்ற, கெர்கின்ஸ்ங்கிறது ஒரு உணவு, ஒரு ஃபுட் ப்ராடக்ட். ஸோ அது தயார் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் இருக்கு. கிராப் பாயிண்ட் யூனிட் இருக்கு. ஃப்ளோர் மில், மாவு மில்கள் நிறைய இருக்கு. ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் உங்களை சுற்றி இருக்கு. இது கூட நான் ஓரளவு ஒரு கம்பரைஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா பல ப்ராடக்ட்ஸ், இதிலிருந்து செய்யப்படக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய பண்ணலாம். ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தான். வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் தான் உலக அளவில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கு. உங்களுக்கு லாபமும் அதுல தான் இருக்கு. நீங்க ரா மெட்டீரியலை வாங்கி விற்பதை விட ஒரு பொருள் கிடைக்குது என்றால் அதை நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு நீங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாற்றி அனுப்பிச்சீங்கன்னா அதற்கான மதிப்பு தனி, அதற்கான ப்ராஃபிட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பல விவரங்கள் தமிழக அரசு ஏற்படுத்திக்கொள்ள நமக்கு சலுகைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சரி, வேற என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்க அடுத்த பார்ட் 2ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிவகங்கை மாவட்ட மக்கள் ஏற்றுமதிக்கான வாய்ப்புள்ள பொருட்கள் என்னென்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு பார்ட் 1ல சில முக்கிய தகவல்கள் பார்த்தோம். பார்ட் 2ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சில உற்பத்தியாளர் குழுக்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. அது என்னென்ன குழுன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ஸ் சொல்லுவோம். உற்பத்தியாளர்கள் குழு கிட்டத்தட்ட 4-5 கிளஸ்டர்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து சிவகங்கை அப்படிங்கிற ஊர்ல இருக்கு, ஒரு முக்கிய கிளஸ்டர் இருக்கு. காயர் கிளஸ்டர் சிங்கப்புணரில இருக்கு. நம்ம 9 தாலுகாக்கள் சொன்னோம், அதுல சிவகங்கையில வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கான கிளஸ்டர் இருக்கு. காயர் கிளஸ்டர் வந்து சிங்கப்புணரில இருக்கு. ரைஸ், அரிசிக்கான கிளஸ்டர் புதுவயல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. ஜுவல்லரிக்கான கிளஸ்டர் காரைக்குடியில இருக்கு. ஸோ அந்த கிளஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுவே மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் இதெல்லாம் இருக்குதாங்கிறது தெரியல, மேக்ஸிமம் இல்லை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அந்த வரிசையில சிவகங்கை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விஷயம் இது, கிளஸ்டர்ஸ் இருக்கு. அடுத்து ஏன் இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உற்பத்தியாளர்கள் குழுக்கள் அங்க இருக்கும்போது நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நீங்க நினைச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த உற்பத்தியாளர் குழுட்ட இருந்து நீங்க வந்து பொருட்களை வாங்கவோ அவங்க கிட்ட நீங்க ட்ரேட் பண்ணவோ உங்களால முடியும். அடுத்த வரிசையில ODOP, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஸ்கீம்ல சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு பொருள் என்ன, ஃபோக்கஸ்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா காயர் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா அடுத்த காயர் கிளஸ்டரை வச்சிருக்கிறாங்க. காயர் ஃபைபர், காயர் பித்து, காயர் மேட்டு, காயர் யானை,
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய உற்பத்தி பண்றாங்க, நிறைய தயார் பண்ற யூனிட்ஸ் நிறைய இருக்கு. காயர் ஆன்லாம் அங்க இருந்தா பரப்புறாங்க, 2 பிளேயர் 3 பிளேயர் எல்லாமே அங்க இருந்தா போகுது. அடுத்து காயர் ஃபைபர் மேட், காயர் டஃப்டர் மேட், எல்லா ரப்பரைஸ்டு மேட் எல்லாமே அங்க இருந்து தயார் பண்றாங்க. ஓகே, சோ அதனால வந்து காயர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஸ்கீம்ல ஒரு ஃபோக்கஸ்டு ப்ராடக்டா சிவகங்கை மாவட்டத்துக்கு அந்த பொருளை கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களும் சரி, உற்பத்தியாகக்கூடிய பொருட்களும் சரி, எந்தெந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயமா நீங்க நினைக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் டு கல்ஃப் கண்ட்ரிஸ், யுஎஸ்ஏ, கனடா, யூகே, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் போது மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, பஹ்ரைன், இந்த மாதிரி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல இருந்து பல பொருட்கள் போய்கிட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ், ரெண்டாவது இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இன்ஜினியரிங் அண்ட் காயர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம். இங்க இருந்தா போகுது அப்படின்னு, உங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்தா போகுது. அதனால தான் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் தனி கிளஸ்டரே வச்சிருக்காங்க, அவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஏர்போர்ட், நம்ம பக்கத்துல உள்ள ஏர்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் உங்களுக்கு மிக பக்கத்துல இருக்கு. அடுத்து வந்து ஷீ போர்ட் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி போர்ட் வந்து மிக அருகில இருக்கு. ஸோ நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாவட்டத்து மக்கள் இந்த மாதிரி ஒரு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுல ஈடுபடணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதற்கான பயிற்சி எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்க பல விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்க, அப்புறமா உட்கார்ந்து பிளான் பண்ணுங்க, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்ங்கிற ஒரு பிளான் பண்ணுங்க. அப்புறம் கம்பெனி செட்டப், லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்க, அப்புறமா செயல்படுத்துங்க. இதற்கான எல்லா விஷயங்களும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கன்சல்டிங்கா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்ல ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இந்த என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு மிக முக்கியமான தகவல்கள் கேட்டு பெறலாம். மேலும் ஒன்று பல முக்கிய தகவலோட நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.